இந்த பன்னாட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்காக சிம்ஸ் மருத்துவமனையில் சிம்ஸ் பெண்மை அப்படின்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன் கைனகாலஜி இருந்தது. அதுக்கு பெண்மைன்னு ஒரு பேரிட்டு, அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து பெண்மை அடைஞ்சு அப்புறம் தாய்மை அடைஞ்சு அப்புறம் பாட்டி தாத்தா இப்படி ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும்போது அவருடைய பொறுப்புணர்வை உணர்த்துறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சிருக்கோம். சிம்ஸ் துளிர், சிம்ஸ் மங்கை, சிம்ஸ் மிராக்கிள் நெஸ்ட், அதாவது ஐவிஎஃப், இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து ட்ரைனிங் ஆயிருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு போய் சேரணும், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சிம்ஸ்ல இருக்குங்கிறதுக்காக டாக்டர் சந்தியா வாசன், டாக்டர் ரிகா பட்டேல் அவங்களோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதை பத்தி அவங்க பேசுவாங்க. I'm Dr. Sandhya Vasan. So the Sims Penmai அப்படின்னா ஒரு wholesome approach for a woman from birth. Sometimes நம்ம preterm birth இருக்கும். So அந்த birthல இருந்து we have a neonatology unit with the expert neonatology doctors. அங்கேருந்து till they become ஒரு 10-12 years அவங்களோட puberty attain ஆற வரைக்கும் தான் மகள். So Sims Magal அப்படின்னா ஒரு அண்டர் சிம்ஸ் பெண்மை. So that is a Sims Magal. And once மெனார்க் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட menstrual complaints, அவங்களோட full journey throughout their reproductive age, பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் மெனோபாஸ், அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வர பிரச்சனை, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இது எல்லாமே புட் டுகெதர் தான் சிம்ஸ் மங்கை. அதுக்கப்புறம் டியூரிங் திஸ் ஜேர்னி அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பிரெக்னன்சி வந்து ஒரு ஹோல்சம் அப்ரோச். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் துளிர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேர் வி ஹேவ் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் எக்ஸ்பர்ட் 24/7 இங்கே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஆன்டினேட்டல் கிளாஸஸ்லேருந்து அவங்களோட செக்அப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டு ஸ்மூத்தாக அவங்களோட டெலிவரி கொண்டு போகிறதுக்கு தான் துளிர். அண்ட் இதெல்லாமே பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆக முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அதுக்கு வந்து வி ஹேவ் மிராக்கிள் நெஸ்ட். அப்புறம் கைனெக்ல வந்து வாட் இஸ் லேட்டஸ்ட். ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில வந்து நமக்கு ரொபாட்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி, இது ரெண்டுமே வந்து லேட்டஸ்டாக வி ஹேவ். ஸோ வேர் வி டூ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து லைக் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னைக்கே காலையில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி அடுத்த நாளே வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் ரொபாட்டிக் ஹிஸ்டெக்டமி, ரொபாட்டிக் சர்ஜரிஸ். அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி ப்ரெக்னென்சியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பாடி சேஞ்சஸ் வரும். அது வந்து பிஃபோர் அவங்க ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்கள அந்த ஷேப்லேயே கொண்டு வரதுக்கு தான் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜி. So இது வந்து as a wholesome approach is Sims Penmai. So we have Dr. Erika who is the IVF lead. அவங்க வந்து infertility பத்தி சொல்லுவாங்க. I am Dr. Erika Patel. So before starting adding to what ma'am said, our dream of starting Sims Penmai was that whenever in her entire life a woman needs to go to a hospital for any problems, they can only find every single thing under one roof, under one department. She walks into this department, we have experts in every aspect of the woman's life. They will provide solution. We have state-of-art facilities inside. We have a very advanced IVF and fertility lab inside. And many advanced technologies, like we do genetic testing for women. We have many for men who are not able to produce sperms. We have very advanced microscopic surgeries that are done in order to provide them with a pregnancy and a baby, and then take care of the baby under the neonatal care. What is the hope for Penmai? What is the hope for Penmai? Hope for Yeah. See, every aspect of life we have to take care. That is the aim of this purpose. ஒரு 10 years 12 yearsல என்ன சப்போஸ் சைக்கலாஜிக்கலா அப்செட் இருப்பாங்க, ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு we have சைக்கோ கவுன்சிலிங் டீம் இருக்கு. வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த அட்ரஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் இப்போ வந்து மதர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒர்க்கிங் விமனுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஹேண்டில் பண்றது எப்படி, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கவுன்சிலிங் பண்றோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோம்னா அந்த ஒர்க்கிங் விமனுக்கு வந்து பேபி கேர்னு ஒரு ஏரியா கிரியேட் பண்ணணும் 100%. அது பண்ணதான் எல்லாருக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் அவங்களோட இஷ்யூ கொண்டாந்தாங்கன்னா அது கவுன்சிலிங் பண்றோம். அது போல டெலிகன்சல்டேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்க. டெலிகவுன்சிலிங் அலோ டாக்டர்ல கைனகாலஜிஸ்ட் ஆல்சோ அட்டென்ட் பண்ணுவாங்க. யாரும் வர முடியல டெலிகன்சல்ட் கூப்பிட்டா டைரக்டா நம்ம டெலிகன்சல்ட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். குரூப் போட்ட டிபார்ட்மெண்ட் மொத்தம் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். உயிரினும் இந்த பெண்மை இனிதடா, உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும், துன்பம் தீர்வது பெண்மையினாலே என்றார் பாரதி.
மங்கையராய் பிறந்திட மாதவம் பொருந்திட வேண்டுமெனில் அந்த பெண்மை போற்று காத்திட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். சிறப்பிற்கும் பெருமைக்குரிய பெண்களை காக்கும் பயணத்தின் முதல் அடியாக உருவாக்கப்பட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனிற்காக இன்று நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கருவாய் உருவாய் உயிரை வளர்த்து அன்பும் பரிவும் சேர்த்து வடிவமைத்து குழந்தையை பேணி காக்கும் தாய்மையை பெருமைப்படுத்த மற்றும் போற்றி காக்க வேண்டி தரமான மற்றும் தனித்துவமான சேவையினை செயலாற்ற முனைகிறது சிம்ஸ் பெண்மை மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் மற்றும் IVF நிறுவனம். சிம்ஸ் சார்பாக அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். தாயின் அன்பை போன்ற மென்மையான பெண்மையை பேணுதலுக்கான துளிர் மகளிர் மங்கை சேவைக்கான பதாகையை திறந்து வைக்க சிறப்பு விருந்தினர் திருமதி ஊர்வசி அவர்களது புதல்வி இருவரையும் அன்புடன் அழைக்கிறேன். புதல்வி திருமதி தேஜாலட்சுமியை அன்புடன் வரவேற்கிறேன். எப்படி பாருங்க எப்படி பாருங்க பின்னாடி வாங்க எல்லாம் பேக் வாங்கப்பா பேக் வாங்க அப்படியே பேக் வாங்க இன்னும் போங்க வா நான் கீழே புரிஞ்சு தானே எடுக்கிறேன் ஆகும்போது அங்க ஒரு மதரும் பிறக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க விவனா தான் இருக்கிறாங்க. அதனால there is a two birth. ஒன்னு வந்து சைல்டு அடுத்து மதர். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி கோஸ் அரவுண்ட் தி சைல்டு. இதை வந்து ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக இந்த சிம்ஸ் பெண்மைங்கிற தலைப்பை வச்சு அது கீழே மழை மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உருவாக்குறோம். அது எல்லாரும் we are very extremely happy for inaugurating this பெண்மை மேடம். Thank you. திரைத்துறையில் தனது திறமையான நடிப்பால் தனக்கான வழித்தடத்தை உருவாக்கி புகழின் உச்சியில் இருப்பவர். இன்று தாய்மை காக்கும் விதமாய் நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராய் வருகை தந்திருக்கும் திருமதி ஊர்வசி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அன்பு சகோதரர்கள் பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப குறைந்த பேர்களை இங்கே அறிமுகம் இல்லாதவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சார் ராஜ் சார் பேசினாங்க. பிகாஸ் ஒரு குழந்தை பிறந்துட்ட உடனே தான் ஒரு அம்மாவும் பிறகுறாங்க. ஏன்னா அந்த வயதில் பாரு எனக்கு 10 வயசு எப்படி போட்டிருக்கேன் பாருங்க ட்ரெஸ். ஏன்னா இந்த ஆகஸ்ட் வந்தால் தான் எனக்கு 10 கம்ப்ளீட் ஆகும். என் பையன் வயசு சார். தேங்க்யூ சார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன். ஏன்னா என்னை விட பியூட்டி ஆகிட்டா, நெக்ஸ்ட் அவள் ஹீரோயின் ஆகிட்டா. தமிழ் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடைச்சோடனே எனக்கு இந்த 21 வயசு யாருக்கும் தெரியாமல் பண்ணலன்னு நினச்சேன். என் பையன் தான் காப்பாற்றிட்டு இருக்கான். 10 இயர்ஸ் மதர். ஓகே. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் டைமில் இருக்குது. ஏன்னா இந்த வடபழனிங்கிறது ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அது எங்களை பொறுத்த வரைக்கும், சினிமா பீப்புளை பொறுத்த வரைக்கும் வடபழனிக்கு இந்த பக்கமும் வடபழனிக்கு அந்த பக்கமும் நடுவில் இந்த முருகர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு பிளேஸ். இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளோ அவசியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க. மற்றவங்கள அம்மா நீ வாணுமானா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் மதர் ஆனதுக்கப்புறம் அவள் இருமுனா எனக்கு பிரச்சனை, அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்குது. அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்குது. அவ்வளவு ஞாபகமான ஒரு என்ன சொல்கிற அந்த நிமிடங்கள், பல நொடிகள்
அவ்வளோ ஞாபகம் மற்ற எதுலேயுமே எனக்கு இல்லை. ஸோ இந்த மகப்பேறுங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். சில பேருக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த காலத்தில் சினிமாக்களே பாருங்கள், பெற்றுக்காதவ அப்படி இப்படிலாம் திட்டுறது ஒரு பெரிய விஷயம். அப்போவும் ஆண்களுக்கு தான் பிரச்சனையான்னு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம். கொஞ்சம் ஈஸின்னு சொல்லக்கூடாது, அதற்கான ப்ராசஸிங் இருந்தாலும் எனக்கும் அம்மாவாகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு தைரியம். அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். லைக் யூகே எல்லா இடத்துலையுமே அப்படிதான். மற்றபடி சில கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ், கமர்ஷியல் பிளேசஸ், அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். பட் நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தை பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல், இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு யூஸ்ட் ஆயிடுச்சு, பழகி போச்சு. பட் இப்போ சிம்ஸில் ஏற்கனவே இருந்தது இந்த வசதி எல்லாமே. பட் மற்ற விஷயங்களுக்காக தான், எஸ்பெஷலி கார்டியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல வந்து, பிகாஸ் டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைத்த பொக்கிஷம், அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் சில பேருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு, அதாவது சர்ஜரியே இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார். ஸோ அப்படி தான் சிம்ஸோட நான் வந்து ரொம்ப நெருக்கமானேன். அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க, பல கோர்சஸ். ஸோ ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. அண்ட் வீட்டில் இருந்து ரொம்ப நியரான இடம், எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப். அந்த பக்கம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா, ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே வரல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படி வர்றதில்லை. பட் சில நட்புங்கிறது என்றைக்குமே நிலைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும். ஏன் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? நான் சொன்னது கரெக்டாக இல்லையா? கரெக்ட், சிரிச்சிட்டேன். ஓகே. இப்போது அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல்லே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், மற்ற இஎன்டி ஆகட்டும், எல்லாமே ஒரு இடத்துல வந்தால் நம்ம வந்து எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எல்லாம் நிறைய டெஸ்ட் எடுத்துருவாங்களோ, ஊசி போட்டுருவாங்களோ. எனக்கெல்லாம் இருந்தால் பயம், கத்தி எடுத்து காமிச்சா பயம் கிடையாது. நான் ஊசி எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் ரொம்ப சீக்கிரத்தில் இல்லைங்க கவுத்துடலாம். அதுக்கு என் பொண்ணெல்லாம் தான் தைரியம் சொல்கிறது. ஒரு மிரட்டணும், அம்மா ஒரு ஊசி போட சொல்கிறாங்க, சரி போ நம்ம இது சொல்லலாம் போடலாமா ஓடிடலாம், இப்படியே தான். ஸோ இங்கே இருக்கிற சிஇஓ சூரஜ் சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் ஒன்றும் வலிக்காது சேச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐவியை போட்டார். சமீபத்தில் தான் ஒரு கால் ஃப்ராக்சர் தெரியாமே இருந்துச்சு, 3 வாரம். இப்போ வந்து நான் 4 நாள் தான் ஆச்சு நான் இங்கேருந்து போய். அதுக்கு ஐவி போட்டோன்னே என் பையன் பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணான். ஆனால் சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன். பட் அதனால் உடனுக்குடன் இந்த அவுட்டோர் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வசதியாக போச்சு, எவ்வளோ அசால்ட்டாக நம்ம இருந்திருக்கோம். 2 குழந்தைங்களோட தாய் நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன முதல்ல ஒரு சீரியஸாக பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்கணும். பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்குது, நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது பார்க்கணுங்கிறது. அதனால சொல்கிறேன், நீங்கள் யாருமே வந்து சின்ன பிரச்சனைன்னு இருக்காம பெரிய பிரச்சனையாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு பார்க்க இருந்தால் நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். பார்க்க மரம்னா என்ன பண்ணுறது, டெட்டரேட்டியதாக வரும். ஸோ அந்த மாதிரி வியாதிகளை, நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை, சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸாக விடாமல் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வாங்க. நம்ம பெரிய பிரச்சனையாக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களே, இவங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்களேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோதான். ஆதென்டிக்காக பேசுறது, நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வழக்கம் போல் ஒரு ஷூட்டிங்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்டு நான் இப்போ ஓடி போயிடுவேன். என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன். ஓகேண்ணா. இல்லை, இவங்களுக்கு நான் இங்கே
இந்த சங்கம் டாக்டர் சௌரஞ்சிக்கா பேசுகிறேன். இங்கே நான் பேசும்போது எனக்கு அங்கே போய் நிறைய கல்வியில் எங்கள் சினிமாக்கள் பேசுகிறேன். நம்ம ஆளுங்க எல்லாம் தெரியும் அவங்க பேசுகிறேன். நமக்கு ஒன்று போய் பேசுகிறேன். சிஸ்டர் and all the SIMS Department of Obstetrics and Gynecology, Dr. Sandhya Vasan, Erika Patel, Sarada and Dr. all the team members and who have gathered here for this inauguration SIMS Penmai. அதாவது ஒரு சைல்டு பிறக்கும்போது வந்து